இலங்கை பாலமுனையில் இருந்து பௌசுல் ஹக் என்பவர் கேட்குறாரு, புகாரியில் 574வது ஹதீஸில் வந்து பகலின் இரு ஓரங்களில் உள்ள 2 தொழுகைகள் ஆகிய குளிர்ச்சியான இரு நேர தொழுகைகளை யார் தொழுகிறாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்று வருகிறது. அசர் நேரத்தில் மிக வெப்பமாக உள்ளது, குளிர்ச்சியே கிடையாது. இந்த ஹதீஸை எப்படி விளங்குவது என்று கேட்குறாங்க. அதான் ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், மண் சல்லல் பர்தைனி, குளிரான இரு நேர தொழுகையை யார் தொழுகிறாரோ தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் அப்படின்னு வருது. இந்த குளிரான இரு தொழுகை என்று சொல்வது எதை சொல்லுதுன்னு கேட்டால், அது ஃபஜரும் அசரும் தான். இரவுல தான் எப்பவும் குளிராக தானே இருக்கேன். அதனால் வந்து என்ன செய்யாது, இரவு தொழுகை மகரிப் இஷாவும் குளிராக தான் இருக்கேன். அதை சொல்ல தேவையில்லை, வெயில் இல்லாதனால. வெயில் இருக்கிற இடத்துலையே என்ன செய்கிறது, அது வந்து வெளிச்சம் வந்த பிறகும் உங்களுக்கு அந்த குளிராக இருக்கும் என்று சொன்னால் அது கொஞ்சம் சிறப்பு இருக்குங்கிற அடிப்படையில் சொல்கிறாங்க. அப்போ குளிரான 2 தொழுகைகளை யார் தொழுகிறாரோ என்பது, அது ஃபஜரையும் எடுத்துக்கிறேன், அசரையும் எடுத்துக்கிறேன், லொஹரும் ரொம்ப கொடூரமாக இருக்கும், அவன் சொர்க்கத்துக்கு போயிட்டான் இருக்கு. அவர் என்ன கேட்குறாருன்னா, அசருங்கிற நேரம் வந்து அப்படி ஒன்றும் குளிராவெலாம் இல்லையே, நல்ல வெக்கையாக தானே இருக்குது, வெப்பம் அடிச்சுக்கிட்டு தானே இருக்குது, அதை ஏன் குளிரான நேரம்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்குறார். இதில் வந்து நம்ம கவனிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், இப்போ லொஹர் தொழுகை இருக்குல்ல, லொஹர் தொழுகையை வந்து ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்ரிது வில் லுஹரி, லொஹரை நீங்கள் குளிர செய்யுங்கள்ங்கிறாங்க. இப்போ லொஹர் ஒரு 12 மணிக்கு லொஹர் வருதுன்னு வைங்க, மண்டையை புழக்கிற மாதிரி வெயிலாக இருக்கும் வெப்ப காலத்தில். கோடை காலத்தில் வந்து உச்சிக்கு வெயில் வந்துச்சுன்னு சொன்னால் கடுமையான வெப்பமாக இருக்கும். அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த கடும் வெப்பத்தில் தொழுவாதீங்க, கொஞ்சம் குளிர செய்யுங்கள், அப்ரிது குளிர செய்யுங்கள்ங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு 2 மணி நேரம் கழித்து தொழுவுங்கிறாங்க. உச்சிக்கு அந்த சூரியன் வந்த பிறகு தொழுதிங்கன்னா பயங்கர வெக்கையாக இருக்கும். கொஞ்சம் லேட் பண்ணிக்கிறங்க. லேட் பண்ணால் என்ன ஆகுனா, அந்த வெப்பம் குறையிற அளவுக்கு அது ஊருக்கு தகுந்தவாறு காலத்துக்கு தகுந்தவாறு மாற்றம் அடையும். இப்போ நம்ம ஊரில் ஒரு 2 மணிக்கெலாம் கொஞ்சம் குளிர் வெப்பம் குறைஞ்சிரும், ஒரு 2:30 மணிக்கெலாம் அந்த வெப்பம் வந்து கம்மியாக போயிடும்ன்று இருக்குமே. ஆனால் 2:30 மணிக்கு தொழுவுங்க லொஹர் தொழுகையை. அதை ரசூல்லா சொல்லும்போது அதை குளிர செய்யுங்கள்ங்கிறாங்க. அப்போ குளிருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், நீங்கள் வந்து கட்டுமையாக ஜில்லுன்னு இருக்குமே அப்படின்னு அர்த்தம் கிடையாது. லொஹரோட கம்பேர் பண்ணும்போது, லொஹரில் இருந்த என்ன மாதிரி நீங்கள் இருந்தீங்க, மண்டையை புழக்கிற மாதிரி வெயில் இருந்துச்சா இல்லையா, அதையே கொஞ்சம் லேட் பண்ணி குளிர வச்சமா இல்லையா, அதுக்கு பிறகு தான் அசரே வருது. லொஹரையே கொஞ்சம் 2 மணி நேரம் கழித்து தொழுது அதை குளிருங்கிறாங்க ரசூல்லா. அப்போ இந்த குளிர் வெப்பமெல்லாம் வந்து ஒரு கம்பேர் பண்ணி சொல்கிற விஷயம். ஒன்றோட ஒன்று கம்பேர் பண்ணி, லொஹரோட கம்பேர் பண்ணிங்கன்னா அசர் குளிர் தானே. நீங்கள் என்ன செய்றீங்க, ஃபஜரோட கம்பேர் பண்ணிங்கன்னா அது வந்து அது குளிராக இருக்காது, அது ஜில்லுன்னு இருக்குது, இது வெயிலாக இருக்குன்னு நினைப்பீங்க. உங்களுக்கு தாங்க முடியுதா இல்லையா, உங்களுக்கு தாங்க முடியுது. அந்த வெப்பம் வந்து கடுமளவுக்கு பெருமளவு குறைஞ்சிருச்சு. லொஹரில் படுற கஷ்டம் நீங்கள் அசரில் படமாட்டீங்க. அப்படிலாம் இருக்கிறதுனால அது குளிரான தொழுகை தான். குளிர் என்று சொல்லுவது வந்து நீங்கள் எப்படி இந்த குளிர்னு விளங்கிக்கிட்டீங்கன்னா, ஊட்டி கொடைக்கானல் குளிர் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அல்லது சூரியன் வராத நேரத்தில் இருக்கும்ல ராத்திரியில், அந்த குளிர் நினைக்கிறீங்க, அதுவும் குளிர் தான். அதே நேரத்தில் அது மட்டும்தான் குளிரான்னு கேட்டால் இஸ்லாமிய பார்வையில் இல்லை. இந்த உச்சி வெயில் கொளுத்தும் வெயிலை விட்டு கடந்துட்டாலே குளிர்னு வந்துடுது. அதனால தான் லொஹர் தொழுகைக்கு ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 538வது ஹதீஸ் புகாரியில், அப்ரிது பில் லுஹரி, லொஹரை கொஞ்சம் குளிர வைங்கங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், 12 மணிக்கு தொழுகிற தொழுகை ஒரு 2:30 மணிக்கு தொழுவுங்க, கொஞ்சம் வெயில் குறைஞ்சிரும் என்பதை என்ன வார்த்தையை போட்டு சொல்கிறாங்கன்னு கேட்டால் குளிர வைங்கங்கிறாங்க. அப்போ 2:30 மணிக்கு நீங்கள் லொஹர் தொழுதாலே குளிரான இடத்துல தொழுகிறீங்கன்னு அர்த்தமாகுது. ஏன் அப்படி குளிருங்கிறாங்கன்னா, அதுக்கு முந்தின நிலையோட கம்பேர் பண்ணுங்கள். 2:30 மணிக்கு உள்ள நேரத்தையும் 12 மணிக்கு உள்ள நேரத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல மடங்கு குறைஞ்சிருக்கும். அது 40 டிகிரி இருந்தால் 33 டிகிரி இங்கே வந்திருக்கு தன்னால். அப்போ இது கொஞ்சம் தாங்கும் அளவுக்கு உள்ள ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால தான் அசர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த குளிரான நேரம் என்ற ஒரு வகையில் சொல்லி காட்டுறாங்க.